ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒரு அழகான பட்ஜெட் வீடு, லோ பட்ஜெட் வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோவில் அடுத்து சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் பார்த்தீங்கன்னா, வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிக்குளம் ஹிந்து காலேஜ், பீச் ரோடு ஜங்ஷன், அந்த வழியோட நேரம் வந்தீங்கன்னா என்ஜோ காலனிக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவந்தி ஆதித்தனார் காலேஜ். இந்த சிவந்தி ஆதித்தனார் காலேஜுக்கு பின்னால் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த வீடு அமைஞ்சிருக்குது. பாதை அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ரோடு, அதாவது பஸ் ரோட்லேருந்து ஒரு 40 அடி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம பாதை அப்படின்னா 15 அடி பாதை. ஸோ ரோடு 15 அடி பாதை, அப்புறம் நம்ம வீடு. ஸோ பாருங்கள், 5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா ஒரு 6.5 வருஷம் ஆன வீடு தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் தான் வீட்டில் ஆள் இருந்தாங்க. அப்புறம் வந்து வெளியூரில் போய் அவங்க செட்டில்மெண்ட் ஆனதுனால இந்த வீடுடைய அவசியங்கள் அவங்களுக்கு இல்லாததுனால இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீட்டில் பார்த்திங்கன்னா திங்ஸ் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டு முன்னால் 3 கார் விட்டுக்கலாம். 3 கார் விட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் தென்னை மரம், மாமரம், சப்போட்டா மரம் அப்படின்னு கொஞ்சம் மரங்கள்லாம் நிற்குது. ஸோ பாருங்கள், இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல லெந்தாக கொடுத்துருக்காங்க. லெந்துன்னா நல்ல லெந்தாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபேஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு அப்ரூவல் வீடை பார்த்திங்கன்னா வாஸ்து மறுபடி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஆற்று மணலில் கட்டின வீடு, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு வீடு தான். இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், அட்டாச் பாத்ரூம், ஹாலு, கிச்சன் அப்படின்னு வசதியோடு இருக்குது. வாசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் வாசல் பார்த்திங்கன்னா கிழக்கு முகம் பார்த்து இருக்குது, தலைவாசல். ரெண்டாவது வாசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன்லேருந்து தெற்கு முகம் பார்த்து இருக்குது. வீடை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி வந்துடலாம். நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேசஸ், அதாவது வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடந்தால் கூட வீட்டுக்கு வெளியில் பல பேர் உட்கார மாதிரி தான் இந்த வீடு வந்திருக்குது. பாருங்கள், 5 சென்ட் நிலப்பரப்புல இந்த வீடு வந்திருக்குது. ரேட்டு கட்டிங்கன்னா உங்களுக்கு 42 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், லோ பட்ஜெட்டில் நிறைய நண்பர்கள் மட்டும் வீடு கட்டியிருந்தீங்க. அவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் 2 சென்ட், 1.25 சென்ட், 2.5 சென்ட் இப்படி தான் வந்து வீடுகள் வரும். இது பார்த்திங்கன்னா நல்ல அருமையான வீடு சொல்லியாச்சுன்னா எந்த அதிகமாக இது ரொம்ப பயன்படுத்தாதனால வீடு நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்தாச்சுன்னா புத்தம்புது வீடு மாதிரி, ஆல்ரெடி புத்தம்புது வீடு தான், புத்தம்புது வீடு மாதிரி ஆயிரும். ஸோ பாருங்கள், இதில் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க திங்ஸ் மட்டும் அவங்க அப்படியே இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து வீடு நல்ல கண்டிஷன், சூப்பர் கண்டிஷன், புது வீடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பெயிண்டிங் பண்ணியாச்சுன்னா அடிப்பொலியாக இருக்கும். வீட்டை சுற்றி மரங்கள், காரியங்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் வெளியே வந்து. ஸோ பாருங்கள், ஹாலம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க, நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், வீட்டுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு 3 கார் நிப்பாட்டிக்கலாம். 3 கார் நிப்பாட்டுற மாதிரி தான் இடங்கள் அமைச்சு தான் இந்த வீடை உருவாக்கியிருக்காங்க. தென்னை மரம், வாழை மரம், எல்லா மரங்களும் நிற்குது இதில் சுற்றி. இப்போ அவங்களுக்கு காணிக்கிற பாருங்க, மேலே தரவாடி எல்லாமே போட்டு கம்ப்ளீட்டட் தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி எல்லாம் குடியிருப்புகள் மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு அவங்க செல்லர் கேட்குற ரேட் என்னென்னா 42 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், நல்ல எல்லா சகல வசதிகளும் நிறைஞ்ச ஒரு அழகான வீடு தான். சுற்றி பாருங்கள், சுற்றி எல்லாம் வீடுகளை காணிக்கிறேன். எல்லாம் பெரிய வீடுகள், புது வீடுகள் எளிமை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஏரியாவில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பட்ஜெட் வீடு 42 லட்ச ரூபா பட்ஜெட் வீடை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்க்குறவங்க உடனே கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான 42 லட்ச ரூபா வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோ உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவோர், தோப்பு தேடுவோர், எஸ்டேட் தேடுவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.